ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. நாங்கள் அருணை பாலவராஜா ஐயா அவர்களின் சைவ சித்தாந்த வினாவிடை என்பதன் தொடர் தொடங்க போறோம். ஒரு ஆள் விநாயகர் மங்கள வாழ்த்து படிக்கவும். திருச்சிற்றம்பலம். ஒரு கோட்டன் இருசவியன் மும்மதத்தன் நால்வாய் ஐங்கரத்தன் ஆறு தருகோட்டம் பிறையிதழ் தாழ்சடையான் தரும் ஒரு வாரணத்தின் தாள்கள் உருகோட்டன் பொடும் வணங்கியோவாதே இரவு பகலுணர்வோ சிந்தை திருக்கோட்டும் அயன்திருமால் செல்வமும் ஒன்றோ என்ன செய்யும் தேவே. திருச்சிற்றம்பலம். நாங்கள் நேற்று படிச்சதுன்ற தொடர் கீழே இருக்குது, நான் எடுக்கிறேன். இப்ப இப்ப நேற்று இதுலதான் தொடங்க வேணும், 7ஆம் பக்கம். ஆனா அதுக்கு முதல் நேற்று கேள்வி என்னன்னு பார்ப்போம். கேள்வி மாணாக்கன் கேட்கிறார். புறப்புறம் முதலாக சொல்லப்படும் மதங்களுக்குள் மதங்கட்கு நூல்கள் உளவோ என்று கேள்விக்குத்தான் இப்ப உள. அதாவது ஆசிரியர் சொல்ற, உலகாயுதத்துக்கு தேவ உருவாகிய வியாழன் ஒரு காலத்தில் இந்திரனை மயக்குதற் பொருட்டு செய்த முதல் நூல் என்பது, வாங்கோ நாங்கள் இது சித்தாந்த வினாவிட படிக்கிறோம், வாங்கோ. செய்த முதல் நூல் என்பது கந்த புராணத்தில் சொல்லப்பட்டது. அந்த கந்த புராணத்தில் சொல்லப்பட்டது. ஆயினும் என்னதொரு நூல் வழக்கில் இருந்ததாக தெரியவில்லை என்றாலும் அக்கொள்கையை பலர் தமது நூலில் கூறினர். பௌத்தத்துக்கு ஆதிபுத்தர் செய்த பீடாகமம் முதல் நூல் இவர் கௌதம புத்தர் என்று இக்காலத்தினர் கூறினும் பௌத்த மதத்தினர் அவ்வாறு கூறுதல் இல்லை. ஆதிபுத்தர் திரிபுரத்தவரை மயக்க தோன்றிய திருமாலின் அவதாரமே என்பது வேத மதங்களின் கூற்று. சமண மதத்துக்கு அருக கடவுள் அது ஜினக்கடவுள் செய்த பரமாகமம் முதல் நூல். இகது இப்பொழுது கிடைப்பதாக தெரியல. தமிழில் மணிமேகலை காப்பியத்தை பௌத்த சமய தத்துவ நூல் என்றும் நீலகேசி திருக்காப்பியத்தை சமண சமய தத்துவ நூல் என்றும் கூறலாம். பிற நூல்களிலும் இவற்றின் தத்துவங்கள் காணப்படுகின்றன. தருக்க மதம், வைசேடிகன், நையாயிகம் என இது வகைப்படும். அவற்றுக்கு முதல் நூல்கள் காணப்படாவிடினும் வேறு பல நூல்கள் வடமொழியில் உண்டு. பூர்வ மீமாம்சைக்கு ஜைமினி முனிவர் செய்த முதல் நூல் உண்டு. அதற்கு உரை தோன்றிய பின் நம்மதம், பாட்டம், பிரபாகரம் என இரண்டாக பிரிந்து இதுவரை நேற்று படித்த நாங்கள். இப்ப வேதகாண்டம் அதுல இருந்து ஒரு ஆள் வாசியுங்கோ. வேத கர்மகாண்டம் ஞானகாண்டம் என்னும் இரு பெரும் பிரிவுகளை உடையது. இடையிலுள்ள உபாசனகாண்டம் கர்மகாண்டத்தின் அடங்கும். இரு காண்டத்துள் முற்பகுதியாகிய கர்மகாண்டமே சிறந்தது என்னும் கொள்கையில் தோன்றியதே மீமாம்சை மதம். இது கருமத்தை உடன்பட்டாலும் கடவுளை உடன்படுதல் இல்லை. கர்மமே பயன் கொடுக்கும், ஆகையால் கர்மமே கருத்தா என்று கூறுவது. இதை மறுத்த ஞானகாண்டம் என்ன சொல்ற, வேதம் 2 வகைப்படும், அது முக்கியம். அதாவது கர்மகாண்டம், ஞானகாண்டம் என 2 பிரிவுகளை உடையது. எங்களுக்கு இது கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேணும். வேதம் 2 வகைப்படும், கர்மகாண்டம், ஞானகாண்டம். அப்ப இடையிலுள்ள உபாசன காண்டம் கர்மகாண்டத்துள் அடங்கும். அங்க உபாசன காண்டம் ஒன்று இருக்குது, அது அதாவது அது இந்த கர்மகாண்டத்துக்குள்ள அடங்கும் என்று சொல்றேன். அப்ப அதையும் நோட் பண்ணிக்கொள்ளணும். வேதம் 2 வகைப்படும், கர்மகாண்டம், ஞானகாண்டம். இடையிலுள்ள உபாசன காண்டம் இந்த கர்மகாண்டத்துக்குள்ள அடங்குது. இது காண்டத்துள் முற்பகுதியாகிய, அப்ப இது 2 காண்டத்தில் முற்பகுதி கர்மகாண்டமே சிறந்தது என்னும் கொள்கையில் தோன்றியதே மீமாம்ச மதம். மீமாம்ச மதம் தான் அங்க நேற்று சொன்னாங்க தாரகாவனத்து முனிவர்கள். அவர்கள் இந்த மீமாம்ச மதத்தோ கொஞ்ச நாளைக்கு அவை தண்டவ. இது கருமத்தை உடன்பட்டாலும், எது இந்த மீமாம்ச மதம் கருமத்தை உடன்பட்டாலும் கடவுளை உடன்படுதல் இல்லை, சிவபெருமானை. கருமமே பயன் கொடுக்கும். அதுதான் அவைகள் என்ன செய்தவ, வேள்வி செய்து அந்த வேள்வியில இருந்து வந்ததைத்தானே சிவபெருமானுக்கு ஏவி விட்டவர்கள்.
அது தெரிய வேணும். திருவிளையாட புராணத்துல அந்த கதை வருகுது. ஆகையால் கருமமே கர்த்தா என்று கூறுவது அவைகள் அந்த கருமம், அந்த ஜாகம், அதுகள்ல இருந்து வார அந்த அதுதான் அவை கருமத்தால வார அந்த பலனைத்தான் அவ கூட நம்பினவையுள்ள சிவபெருமான நம்பையில. இப்ப அதுதான் கருமகாண்டம். வேதத்தின் முதல் பிரிவு கருமகாண்டம். 2 பிரிவு இருக்குது. கர்மகாண்டம், ஞானகாண்டம். இடையில் உள்ள காண்டம் உபாசன காண்டம். அது கர்மகாண்டத்துள் அடங்கும். இப்ப 2 காண்டத்துக்களும் முற்பதியாக கர்மகாண்டம் தான் சிறந்தது என்னும் கொள்கையில தோன்றியதே மீமாம்சை மதம். இது கருமத்தை உடன்பட்டாலும் கடவுளை உடன் கருமமே பயன் கொடுக்கும். ஆயால் கருமமே கருத்தா என்று கூறுவதுதான் இந்த இந்த மீமாம்சையாண்ட இது. இப்ப மெடபந்தியவாசி இதை மறுத்து காண்டத்தையே வற்புறுத்தி ஞான காண்டத்தை வடிவா சொல்லணும். ஞான காண்டத்தையே இதை மறுத்த ஞான காண்டத்தையே வற்புறுத்தி வேத வியாசர் செய்த உத்தர மீமாம்சை எனப்படும் பிரமசூத்திர நூலின் வழியே ஏகான்வாதம் அல்லது அத்வைதமதம் அது அந்த பிராக்கெட்டுகள் ஏதாவது வந்தா அதாவது சொல்லி வாசிக்க வேணும். அதாவது அதாவது சொல்லுங்கோ. அதாவது ஏகான்மவாதம் இப்படி சொல்ல வேணும். ஏகான்மவாதம் அதாவது அல்லது அல்லதையும் அதுக்கு போட்டபடியே அதாவது சொல்ல தேவையில்லை நினைக்கிறேன். ஓகே. அத்வைத மதம் அல்லது வேதாந்த அல்லது வேதாந்த மதம் என்பது தோன்றிற்று. எனினும் அந்த நூலையே அடிப்படையாக கொண்டு சிவாத்துவித சைவ மதம் என்பவை தோன்றின. ஏகான்மவாதம் முதலிய 4ற்கும் பிரமசூத்திர உரைபாடிய வழிமுறையே சங்கரர், நீலகண்டர், ராமானுசர், ஆனந்த தீர்த்தர் என்போர் ஆசிரியராயினர். ராமானுசர் மதமே பாஞ்சாசாரத்திரம். இது பாஞ்சாசாரத்திரம் என்னும் வைஷ்ணவ ஆகமத்தின் வழியதாதல் பற்றி இப்பெயர் பெற்றது. மற்றும் பிற மதங்களுக்கு ஏற்ற பெற்றியால் நூல்கள் அமைந்தன. இவையெல்லாம் இவ்வாறாக சித்தாந்த சைவம் அல்லது சைவ சித்தாந்தத்தை என்று இனிது விளங்கும் நூல்கள் தமிழில் உள்ள உந்தி, களிறு முதலிய 14 அவைகளே சித்தாந்த சாத்திரம் எனப்படுகிறது. இப்ப என்ன இதை மறுத்து இந்த ஞான கர்மகாண்டத்தை, இந்த கர்மகாண்டத்துக்குள்ள கொள்கையில் தோன்றியதுதான் மீமாம்ச மதம். அந்த கருமத்தை மீமாம்ச மதம் என்ன செய்தான்? கருமத்தை உடன்பட்டாலும் கடவுளை உடன்படுதல் இல்லை. கருமமே பயன் கொடுக்கும். ஆகியால் கருமமே கர்த்தா என்று கூறுவதுதான் இந்த மீமாம்சை. இதை மறுத்து, இந்த கர்மகாண்டத்தாக்களை மறுத்து, அதாவது இந்த மீமாம்ச மதத்தின் கருத்தை மறுத்து ஞானகாண்டத்தையே வற்புறுத்தி வேத வியாசர் செய்த உத்தர மீமாம்சை, அது வேத வியாசர் செய்யப்படுற, அது பிரமசூத்திர நூலின் வழியே ஏகான்மவாதம் என்றொரு அதுதான் சங்கராச்சாரியார். அதாவது அத்வைத மதம் அல்லது வேதாந்த மதம் என்பது தோன்றிற்று. எனினும் அந்த நூலையே அடிப்படையாக கொண்டு எந்த நூலையே? இந்த உத்தர மீமாம்சை என்ற நூலையே அடிப்படையாக கொண்டு சிவாத்வித சைவம், விசிட்டாத்விதம், துவித மதம், அதாவது தெய்வ மதம் அல்லது மத்துவ மதம் என்பன தோன்றின. ஏகான்மவாதம் முதலிய 4ற்கும் பிரமசூத்திரை அதாவது பாடியம் வழிமுறையே சங்கரர், நீலகண்டர், ராமானுஜர், அனந்த தீர்த்தர் என்போர் ஆசிரியர் ஆயினர். இதெல்லாம் நாங்கள் படிக்க பல படிக்க இதுகளெல்லாம் எங்களுக்கு வந்து கொண்டு இருக்கு. மறுபடியும் என்ன விலங்கையிலேன்னு நாங்கள் கணக்கை போட்டு இதுக்குள்ள குழம்ப தேவையில்லை. அப்ப இராமானுஜர் மதமே பாஞ்சாரத்திரம், அதான் வைஷ்ணவற்ற. இது பாஞ்சாரத்திரம் என்னும் வைணவ ஆகமத்தின் வழியாததால் பற்றி பெயர் பெற்றது. மற்றும் பிற மதங்கட்கும் ஏற்ற பெற்றியால் நூலம். இவையெல்லாம் இவ்வாறாக சித்தாந்த சைவம் அல்லது சைவ சித்தாந்தத்தை
இன்று இனிது விளக்கும் நூல்கள் தமிழில் உள்ள. இப்ப எங்களுக்கு இதுகள் இருக்கட்டும், இந்த அவைகள் இந்த மெற்றாக்கள் இந்த இது இருக்கட்டும், கர்மாண்டம், ஞான ஆண்டம், உபாசன ஆண்டம், உத்தரமீமாம்சா அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா எங்கட சைவ சித்தாந்தத்தை இனிது விளக்க வந்தது 14 மெய்கண்ட சாத்திரங்கள். அதுதான் திருவுந்தியர், திருக்களிட்டுப்படியர், திருவுந்தியர், திருக்களிட்டுப்படியர், சிவஞான போதம், சிவஞான சித்தியர், சிவப்பிரகாசம், திருவருட்பயன், இருபா 20, நெஞ்சு விடு தூது, கொடிக்கவி, வினா வெண்பா, உண்மை விளக்கம், உண்மை நெறி விளக்கம், சங்கற்ப நிராகரணம், திருவருட்பயன் சொன்ன நானோ தெரியல, இல்லாட்டி போற்றி பகரோடு. சரி, திருவருட்பயன் சொல்லிட்டேன், போற்றி. இந்த 14 நூல்களும் அதுதான் எங்களுக்கு முக்கியம். நாங்கள் அதைத்தான் படிக்க வேணும். அப்ப இப்ப இன்னொரு ஆள் படியுங்கோ, சித்தாந்த சாத்திரங்கள் படியுங்க, ஒரு ஆள் டக்கண்டு. டைம் மினக்கெடுத்தாதே. மாணாக்கர் சித்தாந்த சாத்திரங்களாகிய 14 நூல்களை அருளி செய்தல் வேண்டும். திருவுந்தியார், திருக்களிட்டுப்படியார், சிவஞான போதம், சிவஞான சித்தியார், இருபா 20, உண்மை விளக்கம், சிவப்பிரகாசம், திருப்பருட்பயன், வினா வெண்பா, போற்றி பகரோடை வெண்பா, கொடிக்கவி, நெஞ்சு விடு தூது, உண்மை நெறி விளக்கம், சங்கற்ப நிராகரணம் என்பன சித்தாந்த சாத்திரங்கள் 14 என்பன. உபமானவன் கேட்கிறார், சித்தாந்த சாத்திரங்களாகிய இந்த 14 நூல்களையும் சொல்ல அங்க 14 நூல்களையும் சொல்லிட்டார். அதுக்குரிய பாடல் தான் இந்த உந்தி. இதுக்குள்ளேயே இந்த 14 மெய்கண்ட சாத்திரங்களும் உந்தி என்றா திருவுந்தியர், களிரண்டா திருக்களிட்டுப்படியார், உயர் போதம் என்றா சிவஞான போதம், சித்தியர் சிவஞான சித்தியர், பிந்திருவாண்டா 20, உண்மை என்றா உண்மை விளக்கம், பிரகாசம் என்றா சிவப்பிரகாசம், வந்த அருள் என்றா திருவருட்பயன், பண்பு என்றா என்ன பண்பு வினா. பண்புன்றது அதுக்கு சேர்ந்த ஒரு நல்ல சிறப்பு அடை. வினா வெண்பாதான் அங்க நூலின் பெயர். போற்றி கொடி என்றா போற்றி என்றா போற்றி பகரொடை, கொடி என்றா கொடிக்கவி, பாசமிலா நெஞ்சு விடு தூது, உண்மை நெறி விளக்கம், சங்கர். இதுக்குள்ள 14 மெய்கண்ட சாத்திரங்களையும் ஒரு பாட்டுக்குள்ள வந்துட்டுது. இதைத்தான் நாங்கள் ஒவ்வொரு நாளும் படிச்சு கொண்டுதான் தொடங்க வேணும். இன்னும் பழைய வெண்பாவால் உணரலாம். இதையும் படியுங்க, சித்தாந்த சாத்திரங்களின் ஆசிரியர்கள். யாவர் அருளுக வாசிக்காட்டா? ஓ, விளக்கமா தலையங்கத்தை எல்லாம் சொல்லி சித்தாந்த சாத்திரங்களின் ஆசிரியர்கள். மாணாக்கர் சித்தாந்த சாத்திரம் 14 அருள் செய்த ஆசிரியர்கள் யாவர் அருளுக. சித்தாந்த சாத்திரம் 14 முதற்கண் வைக்கப்பட்டுள்ள திருவுந்தியார திருவியலூர் வந்த தேவநாயனர் அருளி செய்தார். இவர் மாணாக்கர் திருவியலூர் ஆளுடைய தேவநாயனர். இவர் மாணாக்கராகிய திருக்கடவுர் வந்த தேவநாயனாரே 2ஆம் நூலாகிய திருக்களிட்டுப்படியாரை அருளி செய்தார். இவ்வாசிரியர் தமது மரபின் முதல் அருளி செய்த முதல் நூலாகிய திருவுந்தியாரின் பொருள் விளங்குதல் பொருட்டு தம் மாணாக்கருக்காகவே இந்நூலை வழிநூலாக அருளி செய்தார். இப்ப அவர் கேட்கிறார் மாணவன், சித்தாந்த சாத்திரம் 14 அருளி செய்தவர்கள் யாவர்? இது முதல் படிச்சிட்டோம் என்றாலும் நாங்கள் இப்ப திருப்பி படிக்கத்தான் எங்களுக்கு மனதில் பதியும். சித்தாந்த சாத்திரம் 14 முதல் கண் வைக்கப்பட்டுள்ள ஆதி எல்லாருக்கும் முதல் இந்த திருஞான சம்பந்தருக்கு அவைகளுக்கு பிறகு வந்த நூல் இந்த திருவுந்தியார். இதை யார் செய்தார்? திருவியலூர் வந்த தேவர் முதலாவது அந்த நூல். காலத்தால் முற்பட்டது இதுதான். இவர் மாணாக்கர், இந்த திருவியலூர் வந்த தேவனாற்ற மாணாக்கர் திருவியலூர் ஆளுடைய தேவநாயனர். இவர் மாணாக்கராய திருக்கடவுர் வந்த தேவநாயனார் தான் இந்த திருக்களிட்டுப்படியாரை செய்தவர். அவை ஆசிரியர் தமது மரபின் முதல்வர் அருளி செய்த முதன் நூலாகிய திருவுந்தியாரின் பொருள் இனிது விளங்குதற் பொருட்டு தம் மாணாக்கருக்காக இந்நூலை அருளி செய்தார். இப்ப இந்த திருவுந்தியாற்ற மாணவன் ஆளுடைய, அதாவது திருவியலூர் ஆளுடைய தேவநாயனர். அவருக்கு திருவுந்தியாரை இந்த ஆளுடைய தேவநாயனருக்கு சொல்ல, இந்த ஆளுடைய தேவநாயனர் யாருக்கு குரு?
திருக்கடவூர் உய்ய வந்த தேவநாயனாருக்கு குரு. அவர் போய் இந்த ஆளுடைய தேவநாயனார் போய் திருக்கடவூர் உய்ய வந்த தேவநாயனாருக்கு இந்த திருவுந்தியார சொல்றார். இந்த திருவுந்தியார்ல 45 பாடல்கள். அதை சொல்ல இப்ப இந்த திருக்கடவூர் உயர்ந்தனர் அந்த பாடு 45ஐயும் கேட்டுட்டு அவர் திருக்களிட்டுப்படியார் என்று 100 பாடல்கள் உள்ள ஒரு நூலை அருளி செய்தார். அதுதான் இதுல இப்ப சொல்றார். இது முதல் நூல், திருவுந்தியார் முதல் நூல். அதுக்கு வழி நூலாக வந்ததுதான் திருக்களிட்டுப்படியார். அந்த விளக்கம் இருக்கணும் எங்களுக்கு. இதையும் வாசிங்கோ. சமயகுரவர் சமயகுரவர் 4 பின் சைவ சமயத்தை தழைத்தோங்க செய்ததற்கு தமிழ்நாட்டில் பெருஞான சந்தானங்கள் தோன்றின. பழமையாகவே திருமூலர் மரபு என்பதொரு சந்தானம் சொல்லப்படுகின்றது. இதுபோல் திருவியலூர் உயவந்தார் சந்தானம் என்பதொன்று 29 இருந்ததென்பது அம்மா அது 29 இல்லை, இருந்ததென்பது என்பதொன்று சந்தானம் என்பதொன்று இருந்ததென்பது இத்திருநூல்களாக அறியப்படுகின்றது. அது பற்றி வேறு குறிப்பு ஒன்றும் காணப்படவில்லை. மூன்றாவதாய் உள்ள சிவஞான போதத்தின் திருப்பெண்ணாகரத்தில் தோன்றி திருவண்ணை நல்லூரில் எழுந்தருளி இருந்த மெய்கண்டது நாயனால் அருள் செய்தார். மெய்கண்டார் என்பது தீட்சா நாமம். இவரது பிள்ளமை பெயர் சுவேதவன பெருமாள் என்பது. இவரது சந்தானமே திருக்கைலாய பரம்பரை எனப்படுகின்றது. இது 2 கிளையாய் திருவாவடுதுறையில் ஒன்றும் தர்மபுரத்தில் ஒன்றுமாக 2 ஞான பீடங்களை உடையதாய் தமிழ்நாட்டில் பெருஞ்சிறப்புடன் இலங்கை சித்தாந்த ஞான ஒளியை எங்கும் பரப்பி வருதல் யாவரும் அறிந்தது. இச்சந்தானத்தில் முதற்கண் உள்ள 4 சந்தானகுரவர் என போற்றப்படுவர். இவர்கள் வரலாறுகள் சிறிது விரிவானவை. அவைகளை சந்தானாச்சாரியர் புராண சங்கிரகம் என்னும் நூலில் காணலாம். அது எல்லாருக்கும் விளங்கின விஷயம், விளங்கப்படுத்த தேவையில்லை. 4, 5 என்னும் எண்ணுமுறைமை கண் உள்ள சிறுஞான சித்தியார் 20 என்னும் 2 நூல்களையும் அருள் செய்தவர். மெய்கண்ட தேவநாயனார் மாணாக்கராகிய அருணந்தி தேவநாயனார் சிவாச்சாரியர் மெய்கண்டதேவர் தான் முதல் நூல் சிவஞான போதத்தை அருளி செய்தவர். மெய்கண்டற்ற மாணவன் தான் அருணந்தி சிவாச்சாரியார். அருணந்தி சிவாச்சாரியர் தான் சிவஞான சித்தியாரையும் 20 என்ற நூலையும் அருளி செய்தவர். அதான் இதுல சொல்லினோம். ஓகே. மெய்கண்ட தேவநாயனார் மாணாக்கராகிய அருணந்தி தேவநாயனார் மெய்கண்ட தேவருக்கு மாணாக்கர் 49 பேர் என்பர். அவருள் முதல்வர் அருள்நந்தி தேவரே. அருள்நந்தி என்பது தீட்சா நாமம். அதற்கு முன்னிவர் சகலாகம பண்டிதர் என பெயர் பெற்றிருந்தார். மெய்கண்ட தேவரை சிவபிரானுக்கும் இவரை நந்தி தேவருக்கும் ஒப்பிட்டு போற்றுவர். சரி, இன்னொரு ஆள் வாசிக்கட்டும் அம்மா. இன்னொரு ஆள் வாசிங்க. யாராவது வாசிக்காத ஆக்கள் வாசிங்கூட கண்டு சொல்லாமலே வாசிக்கவா? 6வது நூலாகிய உண்மை விளக்கத்தினை திருவதிகை மனவாசகம் கடந்தார் அருளி செய்தார். இவரும் மெய்கண்ட தேவர் மாணாக்கருள் ஒருவரே. இந்நூலை தவிர இவரை பற்றிய வேறு குறிப்பு ஒன்றும் கிடைத்திலது. சிவப்பிரகாசம் முதலாக எஞ்சி நிற்கும் 8 நூல்களையும் அருளி செய்தவர் கொற்றவன்குடி உமாபதி தேவநாயனார். இவர் அருணந்தி தேவர் மாணாக்கராகிய மறைஞான சம்பந்தருக்கு மாணாக்கர் ஆவர். ஆகவே சந்தானாசிரியர் 4 இவர் 4ஆம் ஆவர் என்பது விளங்கும். இவர் தில்லைவாழ் அந்தணர்களுள் ஒருவர். மற்றும் பல பெருமைகள் இவருக்குள்ள. அவைகளை மேற்குறித்த புராணத்துட் காணலாம். இவ்வாசிரியர் தாம் அருளி செய்த இறுதி நூலாகிய சங்கற்ப நிராகரணத்துள் 7ஆம் சிறு நூறெடுத்த 1000 வாழு நற்சகனம் என அந்நூல் அருளப்பட்ட காலத்தை குறித்து அருளினார். சாவி வாகனம் சகம் 1235 என்பது அத்தொடரின் பொருள். எனவே அது கொண்டே மெய்கண்ட தேவர் முதலிய சந்தான குரவர் 4 காலத்தையும் நாம் ஒருவாறு உணரலாகும்.
சித்தாந்த சாத்திரங்கள் பற்றிய சில குறிப்புகள். மாணாக்கன் அடியேன் இனி சந்தானாசிரியர் புராணம் முதலியவற்றை ஓதி சித்தாந்த சாத்திர ஆசிரியர்களது வரலாற்றை இயன்ற அளவு உணர்வேன். இனி முதற்கண் அந்நூல்களது பெருமை முதலியவற்றை பற்றி சிறிது உரைத்தருளல் வேண்டும். ஆசிரியர்: நல்லது, அவ்வாறாகுவ. சித்தாந்த சாத்திரம் 14 திருவுந்தியார், திருக்களிற்றுப்பாடியார் என்னும் 2 நூல்களும் ஒரு சந்தானத்தில் தோன்றியவை என்பது முன்னே கூறினோம். அவையே ஏனைய 12 நூல்களினும் காலத்தால் முற்பட்டவை ஆகும். ஏனைய 12 மெய்கண்ட சந்தானத்தில் தோன்றியவை. இவ்விரு திறத்து நூல்களும் பொருளால் ஒன்றே ஆயினும் அதனை தெரிவிக்கும் முறையில் சிறிது வேறுபாடுடையன. உந்தியும் களிரும் சித்தாந்த பொருள்களை பரபக்க பார்வையின்றி உபதேச முறையாற் கூறுவன. ஏனைய சிவஞான போதம் முதலியன அவைகளை பெரும்பாலும் பரபக்க பார்வைகளோடு அளவை நெறிகொண்டு ஆராய்ச்சி முறையில் தடைவிடைகளால் விளங்குவன. முன்னைய 2 நூல்களும் அனுபவத்தை உணர்த்துவனவாய் அமைந்தன. அதனால் அவை அருகான் முன்மை நாயன்மார் முதலிய திருத்தொண்டர்களது உண்மை வரலாறுகளையும் திருக்குறளும் தேவாரம் முதலிய திருமுறைகளும் ஆகிய தமிழ் நூல்களையுமே முதன்மை மேற்கோளாக கொள்வன. ஏனைய நூல்கள் பல சமய நூல்கள் பற்றி மாணாக்கருக்கு ஐயம் நிகழாதவாறு அவற்றின் கருத்துக்களை பூர்வ பக்கம் செய்து சித்தாந்தத்தை நாட்டுவன. அதனால் அவை உபநிடதம், மூலகமம், உவாகமம் முதலிய வட நூல்களையே பெரும்பான்மை மேற்கோள்களாக காட்டுவன. பிரமாணம், இலக்கணம், சதானம், பயன் என்னும் 4 நூல் பின் 2மே முன்னைய 2 நூல்களிலும் கூறப்பட்டன. ஏனைய நூல்களுள் போதம், சித்தி, பிரகாசம் என்னும் 3 நூல்களில் மேற்குறித்த 4 ஏனைய நூல்களில் அவை ஏற்ற பெற்றியும் கூறப்பட்டன. பிரமாணம், லக்கணம் 2ம் பொதுவியல்பு, சதானம், பயன் என்னும் 2ம் சாதனம், பயன் என்னும் 2ம் உண்மை இயல்பு. கொஞ்சம் பொறுங்க. இது என்னண்டா இந்த என்ன சிவஞான போதன், சிவஞான சித்தியார் எல்லாத்திலையும் பிரிச்சிருக்கணும். பொது நூல், சிறப்பு நூல் அண்டு. அதுல பொது நூலுக்குள்ள வர்றது பிரமாணம். பிரமாணம் என்றா அளவைகள். இலக்கணம் என்றா இப்ப பதி, பசு, பாசத்தின் இலக்கணத்தை சொல்றது. பதி அண்டா எப்படி இருக்கும், பசு அண்டா எப்படி இருக்கும், பாசம் அண்டா எப்படி இருக்கும் என்றா அந்த இலக்கணத்தை சொல்றது. இந்த பிரமாணம் அளவைகளையும் இலக்கணத்தையும் சொல்றது ஒரு பொது இயல்பண்டு. சாதனம் என்று சொல்றது நாங்க சாதனை செய்ய வேணும். என்ன பயன்? சிவலோகம், முத்தி தான் எங்கட பயன். அந்த பயனை பெறுவதற்கு நாங்க சாதனை செய்யணும். அதாவது சரிய கிரிய யோகம் ஞானத்தின் வழி நின்று இந்த திருவைந்தெழுத்தை ஓதி அந்த பயனை பெற வேணும். அப்ப திருவைந்தெழுத்தை இடைவிடாது ஓதினால்தான் அந்த எங்களுக்கு பயன் கிடைக்கும். அப்ப சாதனம் என்னண்டா திருவைந்தெழுத்தை ஓதி சரிய கிரிய யோக ஞான வழிபாட்டின்படி நிற்கிறது. அதுதான். அப்ப அதை விளங்கிக்கும். அது சிறப்பியல்புக்குள்ள வரும். எங்கேயுமே ஒரு நூல் இருந்தால் அதுவும் ஒரு சைவ சித்தாந்த நூலண்டா இந்த சாதனம் பயனன்றது கட்டாயம் இருக்கும். அதைத்தான் அதில் விளங்கப்படுத்தின. வேற இன்னொரு ஆள் படியுங்கோ. முன்னைய 2 நூல்கள் வாசிக்காதவ படியுங்கோட கண்டு. நான் வாசிக்கிறேங்க. வாசிங்க. முன்னைய 2 நூல்களில் திருவுந்தியர் முதல் நூல். அது 45 பலித்தாளிசையால் ஆயது. சில தாளிசைகள் திருமந்திரம் போலவும் சித்தர்கள் பாடல் போலவும் பொருள்களை பிசிச்செய்யுள் போல மறைத்து கூறுவனவாய் அமைந்துள்ளன. திருக்களிற்றுப்படியார் திருவுந்தியார் வழிநூலாய் ஒவ்வொரு தாளிசையின் பொருளையும் சில வெண்பாக்களாகவே விரித்து விளக்குவது. 100 வெண்பாக்களை உடையது. இவ்வெண்பாக்கள் யாவும் இனிய
தெளிவான நடையை உடையன. சந்தான குரவர் முதல்வராகிய மெய்கண்டார் அருளி செய்த சிவஞான போதமே சித்தாந்தத்தின் தலைமணி நூலாகும். இது 12 சூத்திரங்களில் எல்லாமை நூல்களின் கருத்துக்களை அடக்கி அளவை நெறியால் மிக திட்பமும் நுட்பமும் அமைய சித்தாந்தத்தினை முற்றாக விளக்கும் முழு நூல். முதற்கண் தற்சிறப்பு பாயிரமாக அமைந்த மங்கள வாழ்த்து அவையடக்கம் ஆகிய இரு செய்யுட்களும் பல பொருள்கள் சரிய பெற்றன. பிரித்து ஆசிரியரே மேல பாருங்க, இதன் சூத்திரங்களை பல அதிகரணங்களாக கூறுகளாக, அதாவது கூறுகள், அதிகரணம் அண்டான கூறுகள் அண்டான உண்டுதான். அங்க அதிகரணம் அண்ட என்னத்தை சொல்லினோம்டா ஒவ்வொரு வரி. இப்ப மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீர் ஒரு வரி, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது 2வது வரி. அந்த வரியத்தான் இந்த அதிகரணம் அல்லது கூறு, அதாவது சொல்லணும், இல்லாட்டி அல்லது சொல்லணும் ராணியக்கா. அல்லது பிரித்து ஆசிரியரே வாத்திகம் அதாவது சுருக்கமான பொழிப்புரை கூறியுள்ளார். கூரை மேற்கோள், ஏது, எடுத்துக்காட்டு என்னும் உறுப்புகளை உடையது. வாத்தியம் என்று சொன்னா பொழிப்பு, ஒரு பாட்டுக்கு பொழிப்பு வேணும். அதை மெய்கண்டார் வாத்தியம் என்ற பெயர்ல தான் வச்சிருக்கிறார். அப்போ ஒவ்வொரு வரிக்கும், இந்த ஒவ்வொரு அதிகரணத்துக்கும் இல்லாட்டி ஒவ்வொரு கூறுகளுக்கும் அவியல் மேற்கோள் காட்டுவினம், ஏது காட்டுவினம், எடுத்துக்காட்டு காட்டுவினம். இப்போ உதாரணமா மேற்கோளண்டா, இப்ப என்ன மேற்கோள்? இப்போ மலையில் புகை இருக்குது, அப்ப அங்க புகை வருகுது, அங்க தீ இருக்குது, மலையில தீ இருக்குது. இல்லாட்டி ஒரு இடத்துல என்ன துலா தெரியுதுண்டா அங்க ஒரு கிணறு இருக்குது, அப்ப அங்க கிணறு இருக்குதுன்னு சொல்லி உறுதிப்படுத்துற. இஞ்சி ஒரு கிணறு இருக்குது, அதுக்கு ஏது அங்க துலா தெரியுது மேல என்றதான் அந்த இது. பிறகு எடுத்துக்காட்டு வெண்பாவால அநேகம் புகை வருது, நெருப்பு இருக்குது. அப்ப நெருப்பு இருக்குதுண்டா அங்க மலையில நெருப்பு இருக்குதுன்றத முதல் சொல்லுவார். அப்ப எப்படி நெருப்பு இருக்குதுன்று நீ என்னன்னு கண்டுபிடிச்ச? நீ அங்க புகை வருகுது. அப்ப அங்க பிறகு எடுத்துக்காட்டுண்டா என்ன? அடுக்கலையில் நெருப்பு எரியும் போது புகை வர்றத எனக்கு பரிச்சயம் அது. அதால நான் சொல்றேன், இப்ப அங்க நெருப்பு இருக்குது, ஏது புகை, நெருப்பு தான் மேற்கோள். எடுத்துக்காட்டு, நான் அடுக்கலையில் நெருப்பு எரியும் போது புகை வந்ததை கண்டிருக்கிறேன். அப்ப அதுதான் ஈஸியான அந்த ஏது மேற்கோள், ஏது, எடுத்துக்காட்டுண்டா இப்படித்தான் பார்க்க வேணும். அது ஈஸி. இப்படி வச்சுட்டீங்களா ஈஸி. அப்ப இன்னும் அதை படிங்க. மேற்கோள், ஏது, எடுத்துக்காட்டு என்னும் உறுப்புகளை உடையது. எடுத்துக்காட்டுகள் வெண்பாவால் ஆகியன. சுசிப்பது சூத்திரம் என்பதற்கு இச்சிவஞான போத சூத்திரமே முற்றிலும் இலக்கியமாகும். இதன் சுருக்கத்தையும் பொருட்பெருக்கத்தையும் வியந்து கச்சியப்ப முனிவர் அப்ப இப்பவும் சிவஞான போதத்துக்கு மேற்கோள் ஒன்று சொல்லுவினம், ஏது சொல்லுவினம், எடுத்துக்காட்டு சொல்லுவினம். இந்த எடுத்துக்காட்டு சில நேரம் 1 2 3 4 5 வரும். அப்படி 5 ஒரு அதாவது ஒரு வரிக்கு சில நேரம் 5 எடுத்துக்காட்டு வெண்பாவும் வரும். அதாலதான் எல்லாத்தையும் விளங்கப்படுத்தி கொண்டு போவினும் சிவஞான போதம். இது சிவஞான போதத்துக்குரிய விளக்கத்தை தான் இப்ப சொல்லிக்கொண்டு, அதண்டா என்ன என்று சொல்லிக்கொண்டு வரணும். சிவஞான போதம் எப்படி பிரிக்கப்பட்டிருக்குதுன்ற சொல்லிக்கொண்டு வரணும். அது இப்ப கச்சியப்ப முனிவர் என்னத்துல சொல்லி இருப்பார் என்று நினைக்கிறீங்கள்? கச்சியப்ப முனிவர் சிறிய ஆடீர் பெரியமால் வரை பொருள் செறிந்தாங்கு கறிவு அறிவு செறிந்தாங்கன்னு சொல்லிட்டீங்களா? அறிவு நூல்களின் பொருள் எல்லாம் அகத்தடக்கியதோர் நெறியின் நீடிய நிகழ் சிவஞான போதம் என பார்த்தீங்களா? நான் நெடுக சொல்லுவேன், கந்த புராணத்தில கூடுதலா வாரது சிவஞான. கந்த புராணத்தை சைவ சித்தாந்தத்தோட படிக்கும் போது படிச்சிங்களா அங்க சிவஞான போதம் அந்த படிக்கிற அந்த ஒரு இது இருக்கும்.
இது இப்பதான் நான் இது பார்க்கிறேன். அப்ப சிறிய அது கந்த புராணத்திலேயே கச்சியப்ப சிவாச்சாரியார் சொல்லி போட்டாராம். இத்தகையதோர் இத்தகைய ஒப்புயர்வற்ற முதல் நூலை முழு முதல் நூல் ஒப்புயர்வற்ற முழு முதல் நூலை செய்தருளியமையினாலும் அருணந்தி தேவர் முதலிய மாணாக்கர் பலருக்கு இந்நூலாலும் பிறவாற்றாலும் சித்தாந்தத்தினை தெளிய உணர்த்தி பின்னும் அவர்கள் தங்கள் நூல்களாலும் உபதேசங்களாலும் எங்கும் சித்தாந்தத்தினை விளக்கச் செய்தமையாலும் அச்சந்தானம் அன்று தொட்டு இன்று வரை தமிழ்நாட்டில் செழித்தோங்கி நிற்றலாலும் மெய்கண்ட தேவரையே சித்தாந்தத்திற்கு முதல் ஆசிரியராக சிலர் கருதுவர். மெய்கண்டர் அங்கனம் கருதற்குரிய பெருமையுடையவராயினும் சித்தாந்தத்தை அவரே படத்தை செய்தார் அல்லர். அவருக்கு முன்னரே திருவுந்தியர், திருக்களிற்றுப்படியார் என்னும் 2 சித்தாந்த நூல்களும் மற்றும் ஞானாமிர்தம் முதலியனவும் சித்தாந்த சாராவளி, அட்ட பிரகரணம் முதலிய வட நூல்களும் இருத்தல் வெளிப்படை. ஆகவே சிதர்ந்து பரந்து கிடந்த சித்தாந்த பொருள்களை ஒரு கோவைப்பட அளவை நெறியால் நூல் முறைப்பட செய்தருளியவர் மெய்கண்டார் என்பதே உண்மையாம். ஞானாமிர்தம், சித்தாந்த சாராவளி முதலியனவும் ஒவ்வொரு முறைப்பட்டவனாக அடிப்படை நூல். இது கட்டாயம் எல்லாரும் படிச்சிருக்கவனு நாங்க படிப்போம். முறைப்பட்டனவாயினும் சிவஞான போதம் போலவே அதிகாரம், இயல், பாதம், அதிகரணம் என்றாற்போல் பிற பிரிவுகளை உடையவையாய் பொருள்களை மேற்கோள் ஏது எடுத்துக்காட்டுகளால் திட்ப நுட்பம்பட விளக்கிச் சொல்லும் முறைமை உடையன அல்ல. அதனால் மெய்கண்டார் அருளி சிவஞான போதமே சித்தாந்த முதல் நூல் என போற்றப்படுகின்றது. இதன் திட்ப நுட்பங்களை உணர்ந்தவர்களே சித்தாந்தத்தினை முற்றும் உணர்ந்தவர் ஆவர். இதற்கு மாதவ சிவஞான யோகிகள் சிற்றுரை, பேருரை என 2 உரைகளை வகுத்துள்ளார்கள். பேருரை பாடியம் எனப்படுகிறது. அவ்வுரைகள் இன்றி அந்நூற்பொருளை உணர்தல் இயலாது. பாடியத்துள் சித்தாந்த பொருள் பலவற்றை பரக்க காணலாம். ஆனால் அவற்றை உணர்வதற்கு முதற்கண் சிறந்த தமிழறிவும் தருக்க உணர்வும் வேண்டும். என்ன தருக்க உணர்வுண்டா? என்ன? அந்த அடக்கமாக வாதிக்கிறது. ஏனென்றா அங்க பெறக்க உணவுன்னு சொல்லிக்கிட்டாரല്ലോ, அந்த பெறக்க காணலாம். ஏன்னா அங்க பாடியத்துல நிறைய பெறவக்க கருத்துக்களை வச்சு தருக்க உணவு வாதிக்கிறது. வேறு மதங்கள் சைவ சித்தாந்தத்தை அவையல் மறுப்பினம். இல்ல அது பிள்ளை இது பிள்ளை என்று மறுப்பினம். அத அவையண்ட கருத்தை வச்சு வாதிட்டு சொல்ற தருக்கம். அதுதான் தருக்கம். வாதிட்டு கதைச்சு தங்கட சைவ சித்தாந்தத்தை நிலைநாட்டுறது. மிகச் சுருக்கமாய் உள்ள சிவஞான போதத்தின் பொருளை மிக விரித்து செய்த வழிநூலே சிவஞான சித்தியார். சித்தாந்த சாத்திரம் 14 ஏனைய எல்லாவற்றையும் விட மிக பெரியது. இது பரபக்கம் சுபக்கம் என்னும் 2 பிரிவாய் அமைந்துள்ளது. 2ஐயும் இருவேறு நூல்கள் என்றும் சொல்லலாம். யாப்பான் இயன்றது பரபக்கம் 300 திருவிருத்தங்களையும் சுபக்கம் 328 திருவிருத்தங்களையும் உடையன. எனவே இந்நூலை சிவஞான போதத்துக்கு செய்யுளால் அமைந்த பாடியம் எனலாம். நன்றி ராணி அக்கா. இன்னொரு ஆள் படியுங்கோ, படிக்காத ஆக்கள் படியுங்கோ. இதன் பரபக்கம் யாராவது டக்குன்னு தொடங்குங்கோ. செல்வனா ஐயம்மா படிக்கிறா, அப்புறம் நீங்க படிங்க. இதன் பரபகம் பிற சமயங்களின் பொருளை அவை கூறுமாறி கூறி அவற்றை அவ்விடத்தே சித்தாந்த பார்வையால் மறுக்கின்றது.
ம். அதனால் பரபக்கம் முழுதும் மதமும் மறுதலை மயமைந்துள்ளது. சுபக்கம் சிவஞான போதத்தின் ஒவ்வொரு சூத்திர பொருளையும் ஒவ்வொரு அத்தியாயமாக வைத்து அதன் போக்கிலேயே சித்தாந்தத்தினை தடை விடைகளால் விளக்குகின்றது. தடைவிடை என்றா தடை என்ன? தடைவிடை பரபக்க பார்வையால் நிகழ்வன. தடை என்றா என்ன? தடைவிடை என்றா தடை என்ன இப்ப கேள்வி கேட்கும். பரபக்க வேற மதத்தவர்கள் சைவ சித்தாந்தத்தை இப்படி இல்லையென்று ஒரு தடை கொடுப்பினான். பிறகு அதை மெய்கண்டரோ அருணாந்தி சிவாச்சாரியரோ விடை கொடுத்து அதை நிரூபிப்பினான். அவை இந்த தடையை முறிச்சு தள்ளி போடுவினம். இது நீங்கள் அவ தடவின இது இப்படி இல்லை என்று சொல்ல இல்லையண்டு மெய்கண்டதவர் விடை கொடுத்து அதை நிரூபிப்பார். அதுதான் தடை விடை. இதற்கு மறைஞான சம்பந்தர், சிவாக்கிரிய யோகிகள், ஞானப்பிரகாசர், நிரம்ப அழகிய தேசிகர், மாதவ சிவஞான யோகிகள், சுப்பிரமணிய தேசிகர் என்னும் 6 பேர்கள் உரை வகுத்துள்ளார்கள். அவர்களுள் சுப்பிரமணிய தேசிகர் பாடிய முடையாராகிய மாதவ சிவஞான யோகிகள் பொழிப்புரையை பதவுரையாக்கி விளக்கியுள்ளார். ஆகவே தனியுரைகள் 5. அவைகளுள் பாடிய முடையார் உரையே இன்றியமையாததாக சிறப்புடையது. இச்சிவஞான சித்தியார் சித்தாந்தத்தினை அனைவரும் உணருமாறு எளிமையாகவும் விரிவாகவும் சைவாகம பொருள்கள் பலவற்றை ஆங்காங்கு தந்துரைத்து அவற்றிற்கு விளக்கமாகவும் அமைத்திருத்தலால் இதுவே சித்தாந்த பெருநூலாய் விளங்குகின்றது. இது பற்றியே சிவத்திற்கு மேல் தெய்வம் இல்லை, சித்திக்கு மேல் நூல் இல்லை என்ற ஒரு பழமொழி வழங்குகின்றது. தமிழ் நூல்கள் பலவற்றுள்ளும் சிறந்தன சிலவற்றை கூறும் ஒரு பழைய பாடல் இச்சிவஞான சித்தியையே சாத்திரத்தில் சிறந்தெடுத்து கூறுகிறது. அச்செய்யுள் வரும். சிவத்துக்கு மேல் தெய்வம் இல்லை, சித்திக்கு மேல் நூல் இல்லை. என்ன சித்தி என்றா? சிவஞான சித்தியார் என்ற நூல். சிவஞான சித்தியாருக்கு மேல் வேறு நூல் இல்லை, அவ்வளவு திறமையான நூல் என்று சொல்றார். அதையும் படிச்சு விடுங்க, படிங்க. சிவஞான வள்ளுவர் நூல், அன்பர் மொழி வாசகம், தொல்காப்பியமே, தெள்ளுபரி மேலழகன் செய்த உரை, உள்ளிய சீர், தொண்டர் புராணம், தோசித்தி ஊராரம், தண்டமிழின் மேலாம் தரம். இதுக்குள்ள என்னென்ன நூல் இருக்குது? திருக்குறள், வள்ளுவர் நூல் என்றது திருக்குறள், மொழி வாசகம், மாணிக்க வாசகற்ற திருவாசகம், தொல்காப்பியம். தொல்காப்பியம் தொல்காப்பியம் செய்தவர் தொல்காப்பியர் என்றவர் தான் அளித்தார். தொல்காப்பியர். தெள்ளு பரிமேலழகன், பரிமேலழகனார் திருக்குறளுக்கு உரை எழுதிய செய்த உரை ஒள்ளிய சீர், தொண்டர் புராணமார் கேட்கலார். தொகு சித்தியார் அருணந்தி, ஓராறும் தண்டமிழின் மேலாம் இவ்வளத்தையும் ஒரு பாடல்ல சொல்லி இருக்கணும் பாருங்க, இவ்வளவு அழகா இருக்கு. இப்ப சிவஞான சித்தியை படியுங்க, என்ன ஒரு பேச்சு படியுங்க செல்வநாயம். சிவஞான சித்தியை அதன் பாடிய முடையார் ஆகமங்கட்கெல்லாம் உரையாணி என்று ஒரு இடத்தில் புகழ்ந்து கூறியுள்ளார். ஆகவே சித்தாந்தத்தினை உணர்வோர் சிவஞான சித்தியாரை தவறாது ஓதி உணர்தல் வேண்டும். அதனுள்ளும் சுவக்கம் மிக இன்றியமையாதது. 20 என்னும் நூலில் ஆசிரியர் சிவஞான போத நூலால் உணர்ந்த சித்தாந்த பொருளினும் மிக நுண்ணிய பொருள்களை தம் ஆசிரியராகிய மெய்கண்ட தேவரை வினவி அறிந்தவாற்றை கூறியுள்ளார். எனினும் வினாக்களை வெளிப்படையாக கூறி விடைகளை குறிப்பால் பெறவே வைத்துள்ளார். இன்னொரு ஆள் படியுங்க, எனக்கு ஒரு கோல் வருது. உண்மை விளக்கம் சித்தாந்தத்திற்கு கொள்ளப்படும் தத்துவங்களை பற்றி சுருக்கி கூற எழுந்தது. அவைகளோடு மற்றும் சில சிறந்த நுண்பொருட்களும் அதன் கண் சுருக்கமாக விளக்கப்பட்டுள்ளன. இது ஆசிரியராக மெய்கண்ட தேவரை வினவ அவர் விடை அருளிய அவ்வாறே செய்யப்பட்டுள்ளது. இது சித்தாந்தம் பயில விரும்புவோர் முதற்கண் அதற்குரிய நூலாகும். காப்பு, சிறப்பு பாயிரம் உட்பட 55 வெண்பாக்களால் அமைந்தது. சிவப்பிரகாசம் சிவஞான போதத்தின் சார்பு நூலாகும். அது ஆதலின் இது
சித்தியார் போல சிவஞான போதத்தை அடியொற்றி சொல்லவில்லை. சிவஞான போதத்தின் சொல்லவில்லை இல்ல செல்லவில்லையா? செல்லவில்லை. அப்படியா? செல்லவில்லை. சிவஞான போதத்தின் கருத்தை மட்டும் கொண்டு பொது உண்மை என்னும் இரு பிரிவினதாய் முன்னைய முதல் நூல் வழி நூல்களில் விளக்கப்படாத பல நுண்ணிய கருத்துக்களை தெரித்து காட்டுகின்றது. அதனால் அவ்விரு நூல்களிலும் இல்லாத சில மூலாகம உபாகம கருத்துக்களும் இதன் கண் சொல்லப்பட்டன என்பதை ஆசிரியரே தெரிவித்துள்ளார். இவ்வாற்றால் முன்னைய நூற்பொருட்களை சுருங்க உணர்வதற்கு ஒருவாறு துணையாய் நிற்றலால் இதுவும் அந்நூல்களை அறிதற்கு முன்னே அறியத்தக்கதாய் உள்ளது. 100 விருத்தங்களால் ஆயது. திருவருட்பயன் திருக்குறள் போல சித்தாந்த பொருட்களை அடைவுபட தொகுத்து குறள் வெண்பாக்களால் கூறுவது. ஓர் அதிகாரத்துள் அமைந்த குறள் வெண்பாக்களும் பத்தே அவ்வாறு அமைந்த 10 அதிகாரங்களை உடைமையால் 100 குறள் வெண்பாக்களால் ஆயது. காப்பு குறள் ஒன்று முதற்கண் தனியாய் உள்ளது. வீட்டினை தனியாக பிரித்து கூறாது அறத்துப்பாலுக்குள் அடக்கி கூறும் உலகியல் திருக்குறளுக்கு பின் அதனை தனியாக எடுத்து விளக்கி கூறும் மெய்நெறி திருக்குறளாக இதனை மக்கள் கொண்டு ஓதி வீடாகிய முடிந்த பயனை பெற வேண்டும் என்பது ஆசிரியர் கருத்து. இதனை உண்மை விளக்கத்துக்கு பின்னர் கற்று அதன் பின்னர் சிவபிரகாசம் கற்றல் மரபு. வினா வெண்பா 20 போன்றது. அதாவது ஆசிரியராகிய மறைஞான சம்பந்தரிடம் வினவி அறிந்த நுண்பொருட்களை வினா வடிவில் உணர்த்துவது. 13 வெண்பாக்களால் ஆயது. போற்றி பகரோடை வெண்பா இறைவனது உயிர்களுக்கு தன் பெருங்கருணையால் செய்யும் கைமாறு கருதாத பேருதவிய தத்துவ நெறியான் உணர்ந்து அவனை போற்றி செய்வது. ஆகவே இதன் கண் பல தத்துவ கருத்துக்களும் விளங்குவதாயின. இது 95 கன்னிகளை உடைய வெண்பாவால் அமைந்தது. கொடிக்கவி தில்லை திருக்கோயிலில் கொடியேற்றுங்கால் இதன் ஆசிரியரை ஏனைய அந்தணர்கள் வெறுத்தொதுக்கி இருந்தமை பற்றி அகுது ஏறா ஒழிய பின் அசரீரி சொல்லியபடி இதன் ஆசிரியரை அவர்கள் அழைத்து வந்து கொடி ஏற்றுமாறு வேண்ட அக்கொடி தானே ஏறும்படி பாடிய 5 திருப்பாட்டுகளால் ஆனது. முதற் பாட்டு கட்டளையை கலித்துறை ஏனையவை வெண்பாக்கள். இதன் கண் சித்தாந்தத்தின் மிக நுண்ணிய பொருள்களும் திருவைந்தளத்தின் மறை பொருள்களும் கூறப்பட்டுள்ளன. நான் படிச்சினான் கொடிக்கவி. நெஞ்சுவிடு தூது ஆசிரியர் தம்மை தலைவியாகவும் தம் ஆசிரியர் மறைஞான சம்பந்தரை தலைவனாகவும் வைத்து அவரை காமூற்றி வருத்தி அவர் மாலையை வாங்கி வருமாறு தம் நெஞ்சை தூதாக விட்டது போல் செய்யப்பட்ட தூது பிரபந்தமாகும். இதன் கண் தத்துவங்கள், உபதேசங்கள், புறச்சமய மறுப்புகள் முதலியன உள்ளன. சிறப்பாக தசாங்கங்கள் பேசப்பட்டுள்ளன. 129 கன்னிகளை உடையது நெஞ்சு விடுது. இன்னும் 2 தான் இருக்குது. ஒரு ஆள் நீங்கள் படிக்கிறண்டா படிங்கோ, இல்லாட்டி வேற யாரும் படிங்கோ. படிக்காதாக்கள் யாரும் படிக்க போறீங்களோ படிக்காதாக்கள் 2 தான் இருக்குது. அதோட நிப்பாட்ட போறேன். வேற யாரும் படிங்கோ படிக்காதாக்கள். ஓகே படிங்க. யாரோ படிக்கணும். யார் படிக்க போறீங்க? நான் படிக்க வலிக்கிட்டேன். படிங்க. உண்மை நெறி விளக்கம் ஞானாச்சாரியரிடம் உபதேசம் பெற்ற பின்னர் அதை சிந்தித்து தெளிந்து நிட்டை கூடும் செயலில் உள்ள 10 நிலைகளாகிய தசாகாரியங்களை மிகவும் சுருக்கமாக கூறுகின்றது. 6 திரு விருத்தங்களால் ஆகியது. இதனை தத்துவநாதர் என்னும் வேறொரு ஆசிரியர் செய்ததாக ஒரு வெண்பா கூறுகின்றது. எனினும் இஃது உமாபதி தேவரால்
செய்யப்பட்டதாகவே கொள்ளப்பட்டு வருகின்றது. இதனை நுகழறு போதத்தின் சுருக்கமாக கொள்வர். துகளறு போதம் படிச்ச நாங்கள், அதாவது உண்மை நெறி விளக்கத்துக்கு இதா வருகுதாம். இதனை அது இந்த சுருக்கம். உண்மை நெறி விளக்கத்தில் 6 பாட்டு, துகளறு போதம் எல்லாரும் இப்ப கிட்டடிலாம் படிச்ச நாங்கள் 100 பாட்டுகளை கொண்டது. அப்ப உண்மை நெறி விளக்கம் இந்த 6 பாட்டின் சுருக்கம் தானாம் இந்த உண்மை நெறி விளக்கம். துகளறு போதத்தின் 100 பாட்டின் சுருக்கம் தான் 6 பாட்டா வந்திருக்கணும். 6 பாட்டு. சித்தாந்த சாத்திரம் 14 இறுதி கண் உள்ளது. சங்கற்ப நிராகரணம். இது சிவஞான சித்தியர் பரபக்கம் போன்றது. பரபக்கத்தில் புறச்சமயங்களே மறுக்கப்பட்டுள்ளன. இதன் கண் அகச்சமயங்கள் மறுக்கப்படுகின்றன. அதனால் சித்தாந்தத்தினை மிக நுட்பமாக உணர்வதற்கு இந்நூல் உதவுகின்றது. புறச்சமயங்களில் மாயாவாதம் தமிழ்நாட்டில் சிவஞான சித்தியாருக்கு பின்னரும் வலிமை பெற்று நின்றமையால் அதனை தொடக்கத்தில் பரபக்கத்தினும் விரிவாகவும் நுட்பமாகவும் மறுத்துள்ளது. அகப்புறச் சமயமாகிய ஐக்கியவாதம் பரபக்கத்துள் மறுக்கப்பட்டமை பற்றி மறுக்கப்படாமை பற்றி அதனையும் மாயாவாதத்தை அடுத்து மறுத்துள்ளது. அதை முடிச்சு விடுங்க அந்த குட்டி பந்திய. இப்ப சாஸ்திரங்களையும் நன்கு ஓதி உணர்ந்தால் சித்தாந்த ஞானம் ஐயந்தில் வென்று இனிது விளங்கு. துகளறு போதம் ஞானாபிரதம் பல கட்டளைகள் முதலிய தமிழ் நூல்களையும் சித்தாந்த சாராவளி அட்டப்பிரகடனம் பவுட்கர விருத்தி முதலிய வட நூல்களையும் அர்த்தர் சித்தாந்தத்தினை மேலும் பல வாச்சான் உணர்வதற்கு உத்தரவு. ஓம் சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. நாளே படிப்பு. சொல்லுங்க. ஓம் நம சிவாய சொல்லுங்க.